இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் துடிலூருக்கு பக்கத்தில் இடிகிரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடை சுற்றி பார்க்க வந்திருக்கோங்க. இந்த வீட்டை அலாசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பிளானிங்கை பற்றி சொல்லிடுறாங்க. இந்த வீட்டை 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1070 சதுரடியில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியா, சூப்பரான ஒரு டைனிங் கம் கிச்சன், பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்து வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள டிவி யூனிட், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்டி ஒர்க்ஸும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்ல கூட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி இந்த வீட்டை அட்டகாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டோட A to Z டீடைல்ஸை சுட்டி காட்டி நம்ம சொந்தங்களுக்கு ஒன்றுனா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 22 அடி அகலமாகவும் 52 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1070 சதுரடியில் வசதியான 2 BHK வீடாக கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சிம்பிளாக நீட்டான டிசைன்ஸை கொடுத்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸோட ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு அழகான ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 18ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ். இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸுக்கு கூட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காரு. பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும், வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெயில்ஸும் பார்க்கிங் டெயில்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோரும் நிலவும் முழுக்க தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. டோருக்கு கிளாஸியான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது ஃபோயரோட லெஃப்ட் சைடில் வீட்டோட கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியாவும், ரைட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் இருக்குது. ஃபோயரோட சீலிங்க்கும் கூட அழகான ஹேங்கிங் லைட்டை பயன்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. என்ட்ராகும் போதே ஒரு சூப்பரான லுக் கிடைக்கிறதுக்காக என்ட்ரிலையும் அழகான ஃப்ளவர் டிசைனில் மியூரல் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் திரும்பினதும் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் ஏரியா. இதோட அளவு 10க்கு 16. இந்த லிவிங் ஸ்பேஸோட பெயிண்டிங் ஒர்க், டெயில் ஒர்க், இன்டி ஒர்க்னு எல்லாமே ஒரு மைல்டான டோன்லேயே அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்ததை விட இங்கே வேறு லெவல் டிசைனில் சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கும் பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட். சிம்பிளாக நீட்டான டிசைனில் வால் மவுண்டட் டைப் மாதிரி அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகான டெக்ஸ்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. டிவி யூனிட்டோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே லிவிங் ஸ்பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஜன்னல் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் டெயில் ஒர்க்கை பயன்படுத்தி இருக்கிறது யூனிக்கான டிசைனாக அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஓப்பன் டைனிங் அண்ட் கிச்சன். 8க்கு 16ங்கிற அளவில் ஒட்டுக்கா எல்லாரும் விரும்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி கிராஸ் வென்டிலேஷன் டைப்பில் 2 இடத்துல பெரிய ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு டைனிங் அண்ட் கிச்சனுக்கு சேர்ந்த மாதிரி நிறைய லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது போக டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேஸ் யூனிட்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கிச்சன் ஸ்பேஸில் கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு கிளாஸியான கிரானைட் ஒர்க் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்கை கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த கிச்சனில் கிளாஸியான பிச் டைப் செராமிக் டைல்ஸை லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. டைனிங் கம் கிச்சன்லேயே வடக்கு பக்கம் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோருக்கு நீட்டான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோர் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. இதோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கு லைட் ஒர்க்கோட ஒரு யூனிக்கான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி டெக்ஸ்ட் ஒர்க்லேயே பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸும் ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு நிறைய லாஃப்ட் கபோர்ட் இருக்கும். அது போக ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5:7. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூமோட அளவு 10:11. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ்னு எல்லாத்தையுமே அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை 5:6 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வடிவமைக்க போகிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டெரஸ் ப்ரோக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸ்லையும் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 3:8. இதை இந்தியன் ஸ்டைலில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸில் 2 பெரிய வாட்டர் டேங்க், துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிள்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான 2 BHK வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் திடிலூருக்கு பக்கத்தில் இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையமில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை இடம் இன்டூ கூடலாம் சேர்த்து 51 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்து இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்டாக சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.